ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மோட்டோலா A10G அப்படிங்கிற இந்த வேரியண்ட் இருக்கு. அதே மாதிரி மோட்டோ A10V அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் ஃபோன் கூட இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா A10G. சரி, வாங்க இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பீல் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மோட்டோலா ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 4+ டேஸ் வந்து பேட்டரி பேக்கப் இருக்கிறதா போட்டிருக்காங்க. வயர்லெஸ் FM இருக்கு, லவுட் சவுண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம இந்த பழைய ஃபோனுக்கும் இந்த புது ஃபோனுக்கும் இடையில என்னென்ன டிஃப்ரென்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பழைய மாடல் மோட்டோலா மோட்டோ A10. இது வந்து மோட்டோ A10G அப்படிங்கிற இப்போ நம்ம பார்க்குற மாடல். இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய பேட்டரி. இந்த பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 1750 mAh சைஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ சின்னது பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியை இது வந்து பாதிக்கு பாதி வந்து இதை குறைச்சிருக்காங்க. பேட்டரி சைஸ் பாருங்கள், 800 mAh பேட்டரி சைஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் சிம் கார்டு வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு SD கார்டு இருக்குது. ஆனால் இந்த புது மாடலில் பார்த்தீங்கன்னா மினி சிம் கார்டு வந்து போடுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. 2 மினி சிம்மும் ஒரு SD கார்டு 32 GB நான் அதில் போட்டிருக்கேன். ஒரு 32 GB சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த புது மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மெயின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. படிச்சிட்டோம், நீயும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அப்படி. இதில் வந்து FM ரிசப்ஷன் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. மெனு ஸ்டைலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெனு பார்த்தீங்கன்னா மோரலஸ் வந்து சேமாக தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் சாஃப்ட்வேரில் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதில் வந்து புதுசாக வந்துட்டு பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் நம்பர் டயல் பண்ணிங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை வந்து பாதியாக குறைச்சிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிறது வந்து மெயின் மெனுலேயே கொடுத்துருந்தாங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே மூவ் பண்ணியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க சவுண்ட் ரெக்கார்டரை. அப்புறம் அலாரம், கேம்ஸ், இமேஜ் வியூவர் எல்லாமே சேம் தான். இது வந்து மோட்டோ A10, இது வந்து மோட்டோ A10G. அப்புறம் இந்த கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐலாண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பழைய மாடலில். இது வந்து தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஐலாண்ட் கீஸ். இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ டார்ச் லைட் வந்து ரெண்டுலேயுமே இந்த சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப டார்ச் லைட் வந்து க்ளோ ஆகுது. இது வந்து பழைய மொபைலில் நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. இதனுடைய லவுட்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புது மொபைலில் வந்து ஒரு வித டெப்த் சவுண்டு வந்து நம்ம நல்லா கிளியராக தெரியுது. குவாலிட்டி அண்ட் வந்து இந்த சவுண்டோடைய டெப்த் வந்து இருக்குது. பெரிய ஸ்பீக்கராகவே கொடுத்துருக்காங்க கிரில். அப்புறம் இந்த புது மொபைலில் பார்த்தீங்கன்னா 32 GB SD கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ப்ரொஃபைல் வந்து மாற்றுறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ வந்து சைலண்ட் மோட், மீட்டிங் அண்ட் தென் ஜெனரல் மோட் இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி சேம் தான். மீட்டிங் மோட், ஜெனரல் மோட், இந்த 2 மோடு வந்து பழைய மொபைலில் ஷார்ட்கட் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய SAR வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.6 watts per kg இதில் வந்து இருக்குது. இதுலேயும் சேம் தான். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த 2 ஃபோன்ஸ்லையும் கான்டாக்ட்ஸோடைய மெமரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் மெமரி வந்து டபுள் த சைஸ் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய இதில் பார்த்தீங்கன்னா 800 கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணலாம். இதில் வந்து 1600 கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். மெசேஜஸில் வந்து மெமரி ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஃபோன் மெமரி வந்து பழைய ஃபோனில் 200 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் கொடுத்துருக்காங்க. பாதியாக வந்து குறைச்சிருக்காங்க. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக்கும் நிஞ்சா அப் அப்படிங்கிற கேமும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒரே ஒரு கேம் மட்டும் மாற்றிருக்காங்க, டேஞ்சர் டேஷ். இதில் வந்து லூடோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டார்ச் வந்து ஒரு பெரிய அளவு LED டார்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டடியான ஃபோன் குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக மக்கள் வந்து இந்த மாதிரி மோட்டோலா ஃபோன்ஸை வந்து விரும்புகிறாங்க. மோட்டோலா பார்த்தீங்கன்னா அந்த 2G ஃபோன்ஸ்லேருந்து கொஞ்சம் கீபேட்லேயே 4G ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.